திண்டிவனம் அருகே மழைநீரில் அரசு பேருந்து சிக்கி இருக்கிறது. இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். 15க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து மழை நீரில் சிக்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலிஃப்துல்லா. அங்கு பயணிகள் 15க்கும் மேற்பட்டோர் பேருந்தில் இருப்பதாகவும் மழைநீரில் அந்த பேருந்து சிக்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அவர்களை பத்திரமாக மீட்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? கள நிலவரம் என்ன? வணக்கம். விழுப்புரத்திலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி 15க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தை தற்காலிக ஓட்டுநர் சங்கீத மகளைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் ஓட்டி வந்த நிலையில் நடத்துனராக விழுப்புரத்தைச் சேர்ந்த ஜானி பாஷா என்பவர் பணியில் இருந்தார். இந்த நிலையில் இந்த பேருந்தானது திண்டிவனம் இந்திரா காந்தி பேருந்து நிலையம் அருகில் உள்ள ரயில்வே பாலத்தை கடக்கும் போது ஏற்கனவே அதிகமான மழைநீர் காற்றழுத்த வெள்ளம் செல்வதால் வேகமாக சென்ற அரசு பேருந்து எதிரில் வரும் பேருந்திற்கு வழிவிடுவதற்காக வேகத்தை குறைத்தனால் இதனால் அரசு பேருந்தானது மழை நீரில் சிக்கி அப்படியே நின்றது. இதனால் பேருந்தில் வந்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவத்திற்கு வந்த திண்டிவனம் போலீசார் மற்றும் அரசு பணி ஊழியர்கள் பேருந்தில் இருந்தவர்களை ஒவ்வொருவராக பத்திரமாக மீட்டனர். பின்பு அரசு பேருந்தை ஜேசிபி மூலமாக அங்கிருந்து வெளியெடுத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா.